Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி வரலாற்று சாதனை படைத்தது இந்தியா. $4.18 டிரில்லியன் மதிப்போடு ஜப்பானை பின்னுக்கு தள்ளியது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள். 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிப்பு. சென்னையில் இன்று மாலை முதல் நாளை வரை கடற்கரைகளில் குளிக்கவோ இறங்கவோ தடை. கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதை தடுக்க தடுப்புகள் அமைப்பு. புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு படையெடுக்கும் மக்கள். கூட்டம் கூடும் இடங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு. (2026) புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மடல். ஊராட்சிகளில் வார்டுகள் தோறும் மகளிரை திரட்டி திராவிட பொங்கல் கொண்டாடுமாறு அறிவுறுத்தல். எதிரிகள் மற்றும் உதிரிகளின் வியூகங்களை தகர்த்தெறிவோம் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் உறுதி. உரிமை போர்க்களத்தில் வாளேந்தி நிற்பதாகவும் அறிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் பணிகள், கூட்டணி விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். 9 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. கூட்டுறவுத்துறையின் செயலாளராக இருந்த சத்யபிரதா சாஹூ இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு மாற்றம். தமிழகத்தில் 56 IPS அதிகாரிகள் உட்பட 70 காவல் உயரதிகாரிகள் இடமாற்றம். 3 ADGP-கள் DGP-க்களாகவும் 7 IG-க்கள் ADGP-க்களாகவும் 3 DIG-க்கள் IG-க்களாகவும் பதவி உயர்வு. சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் DGP-யாக பதவி உயர்வு பெற்று ஆயுதப்படை DGP-யாக நியமனம். சிறைத்துறை ADGP மகேஸ்வர் தயாள் சட்டம் ஒழுங்கு ADGP ஆனார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு சேவை மற்றும் ஆதார் மையங்கள் இன்றும் நாளையும் செயல்படாது. மென்பொருள் பராமரிப்பு, தணிக்கை பணிகள் காரணமாக 2 நாட்கள் இயங்காது என்று அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலோடு கூடிய மழைக்கு வாய்ப்பு. வரும் 3ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணிப்பு. சென்னையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமேஸ்வரத்தில் காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழா. காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள் என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பெருமிதம். காசி நகரமும் உலகத்தின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழும் இணைகிறது என்று சொன்னால்தான் அது காசி தமிழ் சங்கமம் என்று சொன்னார்கள். சங்க இலக்கியங்களில் காசி பற்றிய குறிப்புகள் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பேச்சு. மகாகவி பாரதியார் பற்றி தமிழில் பேசிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். महाकवि भरतयार ते मधुर तमिलेश उलगम एलम परबुम बागे सैदल बेनुडुम
ಎಂಡೂರು ಸೊನ್ನಾರ ಆದೆ ನಮ್ಮದು ಭಾರತರ ಪ್ರಮದರ್ ನರೇಂದ್ರ ಮೋದಿಜಿ ಅಬರ್ಗಲ್ ಕಾಶಿ ತಾಮಿಲ್ ಸಂಗಮಂ ಮೂಲಂ ನಿರೋವೇಟ್ರಿ ಕರುಕಿ ಕಿರಾರ್. சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தொடர்பாக மக்களின் கருத்துக்களை பெறுகிறது திமுக. பிரத்யேக மொபைல் செயலியை இன்று தொடங்கி வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஜனவரி 6ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும். முதல்வரிடம் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். ஸ்ரீபெரும்புதூர் அருகே எம்எல்ஏவும் காங்கிரஸ் மாநில தலைவருமான செல்வ பெருந்தகையை முற்றுகையிட்ட கிராம மக்கள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என கூறி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தவேக ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் சிபிஐ 2வது நாளாக விசாரணை. கட்சியின் தலைவர் விஜயையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர சிபிஐ திட்டம் என தகவல். திருத்தணியில் வடமாநிலத்தவர் என்பதால் இளைஞர் மீது தாக்குதல் என பரவும் தகவல் தவறு. வடமாநில இளைஞர் இறந்தார் என்பது வதந்தி என்றும் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார் விளக்கம். கம்ப்ளைண்ட் சொல்றத வச்சு சொல்றேன். நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பாக்குறியா? அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது வழியா. It is not entirely on account of being North Indian, because if that is the case, so many other people are also staying here. போராட்டங்களால் ஸ்தம்பித்த தலைநகர் சென்னை. கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் போராட்டம். சென்னையில் ரிப்பன் மாளிகையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது. குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலையின் கோவில் நடை திறப்பு. ஜனவரி 14 பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தரிசனம். இலங்கை அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடர். இந்திய மகளிர் அணி தொடரை முழுமையாக வென்று அசத்தல். மறைந்த வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு. இறுதிச் சடங்கு நிகழ்வில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.